சார், தமிழக தேர்தல் வரலாறுலயே இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, அதிக விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு இல்லையா சார்? இதுக்கு காரணமா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒருவேள மக்கள் மாற்றத்த எதிர்பார்க்குறாங்களா? இல்ல இது புது வரவுக்கு கிடைச்ச ஒரு ஆதரவா பார்க்குறீங்களா சார்? நான் தமிழக தேர்தலை 1967 கண்டு வருகிறேன். ம். கில்லி எஃப்எம் ரேடியோ நேயர்களுக்கு ஒரு புது செய்தி என்ன என்று கேட்டால், 2026 பொதுத் தேர்தலில் விஜய் வந்த பிறகு ம். மாறுதலை நான் எதிர்பார்க்கிறேன். மாறுதலை கொண்டு வந்து விட்டார். ம். விஜய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பு, ஒரு ஆதரவு, மாண்பு, மகிமை, ஆளுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருந்தாலும் ம். அரசியலில் அவர் முதலாக பிரவேசிப்பதனால் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரேசினஸ், ஓகே. ஒரு ஒரு பரந்த ஒரு அன்பு ஆதரவு இருக்கிறது. ஆனால் அதற்காக பல திமுக அதிமுக தலைவர்களை நாம் ஒதுக்க முடியாது. நிச்சயமா. புது ஜனங்கள் இப்போ இந்தியாவில் வந்து நரேந்திர மோடி வந்துட்ட பிறகு டிஜிட்டலைசேஷன் வந்துடுச்சுங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சுங்க. ஓகே. அதெல்லாம் ஒரு ஒத்து போற மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. அதனால விஜய்க்கு ஆதரவு மக்களிடையே அபாரமாக இருக்கிறது. சார், இத தாண்டிங்க வழக்கமா தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 2 முனை போட்டியா இருக்கும். கடந்த சில வருஷங்களா வந்து பார்த்தீங்கன்னா, 3 முனை போட்டியா நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா இந்த முறை 4 முனை போட்டி. இது தமிழக அரசியல பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்ல அடுத்தடுத்த வருடங்கள்ல இன்னும் முனைகள் அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா? ஆரோக்கியமா தான் இருக்கும். ஏன்னா டெமோக்ரஸியில இது ஒரு திருவிழா. ம். பெரிய ஒரு வீட்டுல கல்யாணம் மாதிரி திருவிழா. இதுல வந்து அண்ணன் சீமான் போன்றவர்களும் வைகோ போன்றவர்களும் மற்றும் பல தலைவர்கள் இந்தியாவிற்காக தமிழகத்திற்காக அதாவது பாடுபட்டு இருக்கிறார்கள். மு.க. ஸ்டாலினும் நல்ல ஒரு ஒதுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஒதுக்க முடியாது. நிச்சயம். போல நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். ம். ஆனால் 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, 6 முனை போட்டி எதுவாக இருந்தாலும் திமுக அதிமுக என்ற அளவில் தான் இருந்தது இதுவரைக்கும். ஓகே. அது அதிமுகவினுடைய அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, ஐயா கருணாநிதி மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு வேக்யூம், ம். ஒரு ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது. ஓகே. அந்த வெளிச்சத்தை ஃபில் பண்ணுவதற்குத்தான் பல முறை போட்டிகள் இருந்தா. ம். அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோதே பல முறை போட்டி இருந்தது. ம். தப்பே கிடையாது. ஓகே.